மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். ஒரு தனியார் கல்லூரியில் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரத்துக்காக போராடிய பொழுது காரல் மார்க்ஸ் அவர்கள் 20 கட்டுக்கதைகளை கட்டுரையாக எழுதியிருந்தார் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதை மார்க்சிய அறிஞர் டி.டி. கோசாம்பி அவர்களே குறிப்பிட்டு எழுதியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம்? அதாவது எதையுமே ஆய்வு செய்யாமல் படிக்காமல் போகிற போக்கில் பேசிக்கிட்டு இருக்கிற நபராக ஆளுநர் ரவி போயிட்டாருங்கிறது தான் இந்தியிலிருந்தே. முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன், அதை காப்பி அடித்ததே வீர சவார்கர் தான். இந்தியாவில் 2 மிக பெரும் பிரச்சனைகள் இருக்குது. தென்னிந்தியர்கள் எப்பயுமே அறிவாளிகள், இது மார்க்ஸ் சொன்னதுங்க. அது அவருக்கு உறுத்தியிருக்கலாம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பண்டைய இந்தியாவினுடைய பெருமைகள்னு சொல்கிற போது டி.டி. கோசாமி சொல்கிறாரு, அது புத்த மதத்தினுடைய வளர்ச்சியோடு முடிந்து விட்டது. புத்த மதம் என்னைக்கு அழிஞ்சிச்சு அன்றைக்கி முடிஞ்சு வச்சுட்டு தெரிஞ்சு வேண்டாமா ஆர்.என். ரவி? உதாரணம் என்னென்னா, இந்தியா அடிமைப்பட்டதுக்கு காரணம் சாதி முறை தான். யார் படை வீரனாக இருக்கலாம் அரசருக்கு? சத்திரிய மட்டும்தான். இந்தியாவில் சத்திரியர்கள் 1% இருப்பானா? நீங்கள் சத்திரிய பட்டம் போட்டுக்கிற சாதியை பற்றி நான் கேட்கல, சத்திரியர்களாக இருக்கிற சாதிகளை சொல்கிறேன். எல்லோரையும் எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இந்த சாதி முறை என்பது இருக்கிறது. இது இப்படிப்பட்ட ஒரு தேசம் எப்படி அடிமையாகாமல் இருக்கும்? அப்படி இருந்தால் அது ஆச்சரியமே என்று அவர் வினவுகிறார். ஏன்னா எவ்வளோ துல்லியமான வரையறுப்புகள் நடந்ததா இல்லையா? எனவே மார்க்ஸுங்கிறது ஒரு தனி மனித உணர்வின் அடிப்படையில் அவருடைய அறிவை மட்டும் பார்க்கல, அவருடைய பகுப்பாய்வு முறை, அது ஒரு மெத்தடாலஜி. வலதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் மார்க்சியத்தை அந்த பொருளாதார ரீதியாக சில எதிர்ப்புகள் தெரிவிப்பாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காரல் மார்க்ஸ் எதிர்க்கிறதுக்கான காரணம் அவர்களுடைய மூல சித்தாந்தத்தை எதிர்த்தது தான் ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். நிச்சயமா சனாதானத்தை எதிர்த்தது, சாதி முறைக்கு எதிராக நின்றது, சமத்துவத்தை பேசியது. ஏன் இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்க? அது ஒரு சமத்துவத்தை பேசக்கூடிய மதம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த லெனின் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ஒரு தனியார் கல்லூரியில் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரத்துக்காக போராடிய பொழுது காரல் மார்க்ஸ் அவர்கள் 20 கட்டுக்கதைகளை கட்டுரையாக எழுதியிருந்தார் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதை மார்க்சிய அறிஞர் டி.டி. கோசாம்பி அவர்களே குறிப்பிட்டு எழுதியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம்? அதாவது எதையுமே ஆய்வு செய்யாமல் படிக்காமல் போகிற போக்கில் பேசிக்கிட்டு இருக்கிற நபராக ஆளுநர் ரவி போயிட்டாருங்கிறது தான் விந்தை. முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன், அதை காப்பி அடித்ததே வீர சவார்கர் தான். முதல்ல அதை காப்பி அடித்து மார்க்ஸ், அது என்ன தெரியுமா, 1857 முதல் எல்லாம் சிப்பாய் கழகம்னாங்க. மார்க்ஸ் தான் அங்கே இருந்துக்கிட்டு சொன்னார், இது முதல் இந்திய சுதந்திர போராட்டம்னார். இந்த வார்த்தையை காயின் பண்ணதே அவர். அந்த தலைப்பில் அங்கே நியூயார்க் ட்ரிபியூனோ ஏதோ ஒன்றில் அவர் கட்டுரை எழுதுகிறாரு. அந்த கட்டுரையை படிச்சுட்டு காப்பி அடித்து தான் அடுத்த 50-60 வருஷத்துக்கு பிறகு இவர் வீர சவார்கர் இந்தியாவின் முதல் சுதந்திர போர்னு எழுதுகிறாரு. அந்த வெப்பேட்டினா அந்த கட்டுரை காப்பி அடித்த கட்டுரை, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எனவே காப்பி அடித்தவர்கள் அவர்கள். இன்றைக்கி அவங்க அதை ஏற்றுக்கொள்வதில்லை. சங்க பரிவார அமைப்புகளோ அல்லது இந்துத்துவ அமைப்புகளோ 1857 முதல் இந்திய சுதந்திர போராட்டம்னு அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை. என்ன வித்தியாசம் சிப்பாய் கழகத்துக்கும் இந்திய சுதந்திர போர்னு சொல்றதுக்கும்? அந்த வார்த்தைகள் என்ன வித்தியாசம்? அதாவது என்னன்னா, இந்தியாவில் வரி கொடுமை அதிகமாகுது. அந்த வரி கொடுமை, பஞ்சங்கள் வருகிறது. யார் விவசாய வீட்டு பிள்ளை தானே சிப்பாயாக போய் சேர்றான். இந்திய விவசாயினுடைய பிள்ளைகள் தான் இந்திய சிப்பாய்களாக போகிறான். இன்னும் மார்க்ஸ் அப்படி சொன்னார், லெனின் அதுக்கு முன்னாடி சொன்னார். அதுக்கு அடுத்த வரி என்ன சொன்னார்னா, இந்த யூனிஃபார்ம்டு பெசன்ட் ரெவல்யூஷன் சொல்கிறார். சீருடையிலிருந்து விவசாயிகள் நடத்திய புரட்சினர் லெனின் அதையே இது பண்ணி அதுக்கு அடுத்த ஆய்வுகளை மேற்கொண்டு. இப்போ என்னென்னா, அந்த விவசாய நெருக்கடி, வறுக்கொடுமையின் நெருக்கடி, இதெல்லாம் மனதில் அவங்களுக்கு இதயத்துக்குள்ள கடுமையான கோப அலைகளோடு இருக்கிறாங்க. அந்த சுதந்திர வேட்கையின் விளைவு தான். ஏதோ பன்றியின் கொழுப்பை கொடுத்ததும் பசுவின் கொழுப்பை இந்துக்களுக்கு கொடுத்ததுனால மட்டும் அந்த உடனடி காரணம். பட் ஆனால் அவங்களுக்குள்ள ஏற்கனவே தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற, எப்பயுமே ப்ரெஷர் குக்கர் எப்போ கடைசியாக அந்த கட்டத்தில் தானே அந்த இதை வெளியேற்றுது. அந்த மாதிரி வெளியே நடந்த ஒரு ஸ்பார்க்கு தான் அந்த போராட்டம். எனவே இது முதல் இந்திய சுதந்திர போராட்டம் தான் சொல்லணுமே தவிர சிப்பாய் கழகம் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா வரலாற்று ஆசிரியர்கள்
அது மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்கள் அப்படி தான் அதை சொன்னாங்க. அது இல்லை, அது கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது, அது எல்லாமே பண்ணாங்க, அது வேற விஷயம். ஆனால் அது மிகப்பெரிய போராட்டம் என்று அவர் சொல்கிறார். நீங்கள் இந்தியா பற்றி இந்தியாவுக்கு வராமலே அவர் ஆய்வுகளை மேற்கொள்கிறார். ஏன்னா பிரிட்டிஷ் மியூசியத்தில் 18 ஆண்டு காலம் அவர் அங்கே வர்ற இந்தியா குறித்த எல்லா தஸ்தவாஜிகளையும் படிக்கிறாரு, குறிப்புகளை படிக்கிறாரு. அதன் மூலம் ஒரு முடிவுக்கு வர்றார். அவர் என்ன சொல்கிறாரு, 1853 சிப்பாய் கழகம் வர்றதுக்கு முன்னாடியே விடுதலைக்கு முதல்ல குரல் கொடுக்கறது மார்க்ஸ் தான். என்ன சொல்கிறாரு, இது இங்கிலாந்து முதலாளித்துவம் முதல் முறையாக இந்தியாவில் கனரக தொழில்களை கொண்டு வந்திருக்கு. குறிப்பாக ரயில்வே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பஞ்சாலைகள் வந்திருக்கு, ஆலை தொழில்கள் வருது. இதன் மூலம் ஒரு திரட்டப்பட்ட தொழிலாளி வர்க்கம் அங்கே வரும். அவர்கள் விடுதலை அந்த நாட்டினுடைய அடிமைத்தலை அறுப்பதற்கு வருவார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். பிரிட்டிஷ் முதலாளித்துவம் இதையெல்லாம் செய்தே தவிர இன்றைக்கி எப்படி நவகாலனி ஆதிக்கத்தில் புதிய டெக்னாலஜி எல்லாம் வர மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, அப்படி தான் அன்றைக்கி பேசினார்கள். அது அவங்க மக்களுக்கு பயன்பாட்டுக்காக செய்யலை, அங்கிருந்து சுரண்டலை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர் பண்ணுறாங்க. அப்போ இந்த முதலாளித்துவத்தினுடைய இங்கிலாந்து முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சி இந்தியாவில் நிச்சயம் சமூக விடுதலையை தராது, சமூக மாற்றத்தை தராது என்று ஓங்கி அடித்து இந்திய விடுதலைக்கு இந்தியர்கள் அணிதிரளணும்னு சொன்ன முதல் ஆள் யாருன்னா மார்க்ஸ் தான். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு 30 ஆண்டுக்கு முன்பு முதல் இந்திய போராட்டம் விடுதலை போர்னு சொல்கிறோமே, அந்த 1857 அதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே அதை எழுதிடுறார். அப்போ இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். அப்போ 2 விஷயத்தை சொல்கிறார். இந்தியாவுக்கான விடுதலை அது RN ரவி போன்றவர்கள் படிக்கணும். ஒன்று, பிரிட்டிஷில் பிரிட்டிஷ் முதலாளித்துவ ஆட்சி அகற்றப்பட்டு அங்கே ஒரு தொழிலாளி வர்க்க ஆட்சி வறுமையானால் நிச்சயமாக இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கும். அது கம்யூனிஸ்டுகள் ஆட்சி அங்கே வறுமையானால் இங்கே வரும். தொழிலாளருக்கான ஒரு போராட்டம் அதே உணர்வு இங்கேயும் வரும், நிச்சயமாக விடுதலை பெறுவார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அல்லது 2வது விஷயம் சொல்கிறார், இந்தியர்கள் தங்கள் வலிமையால் பிரிட்டிஷ் அடிமை முறைக்கு எதிரான ஆட்சியிலிருந்து தூக்கி எறிவதற்கான போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம் அதை சாத்தியமாகலாம். இந்த 2 வழி தான் இந்தியாவுக்கான விடுதலைக்கான வழின்னு சொன்னார். இது நடந்ததா இல்லையா, அதையும் நீங்கள் பார்க்கணும். அப்புறம் இந்தியாவுடைய தனித்தன்மைகள், சாதி உலகத்தில் வேற எங்கேயும் இல்லை. தொழில் பிரிவினை உண்டு, ஆனால் தொழில் பிரிவினையே ஒரு சாதி பகுப்பாக அது பிறப்பின் அடிப்படையில் இருப்பது இந்தியாவில் தான். அதனால தான் சொல்கிறாரு கிராமங்களை பற்றி, கிராமங்கள் ஒரு தனி அழகாக இருந்தது. எவன் ஆட்சியில் வந்தான்னா வராட்டி என்ன, அதான் நம்ம கூட சொல்லுவோம்ல, ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன அப்படின்னு மக்கள் இருக்காங்கன்னா என்ன காரணம்னா அவங்க ஊரில் அந்த சாதி அடுக்குமுறை இருக்குது, அதுலேருந்து அவன் மீறி வர முடியாது. அப்போ ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு தொழில் அப்படின்னு அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு இது இருக்கிற போது அந்த உற்பத்தி முறை சாதிகளோடு பிணைந்து இருக்கிறது. எனவே ஒரு செழித்த தேசம் மந்த நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அதுலேயும் அவர்கள் இந்த மனிதனை பிரித்தாளுகிற சாதி முறைக்கு எதிரான ஒரு கண்டுபிடிப்பை இன்னும் சொல்ல போனால் தொலைதூரத்தில் இருந்தே அதை ஆய்வு செய்து சொன்னவர் அவர். அதுக்கு அடுத்து அவர் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். இந்தியர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசுமாட்டின் மீது புனிதம் கற்பிக்கிறார்கள், பசு கொழுன்னு இருக்குது, ஆனால் மனிதர்கள் எலும்பும் தோலுமாக காட்சியளிக்கிறார்கள், அதை பற்றி கவலையப்பட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கா இல்லையா, பசு குண்டர்கள் நடத்துகிற அட்டூழியங்கள் என்ன, மனித உயிர்கள் பஞ்சே ஆகி போய் விடுகிறது, மனித உயிர்கள் மலிந்து போய் விடுகிறது. பசு பாதுகாப்பு வேண்டும் என்று போறப்போ அது பாதுகாப்பு, ஆனால் மனித உயிரையே எடுத்துட்டு பசு பாதுகாத்து என்ன பண்ண போற? அப்பயே மார்க்ஸ் குறிப்பிட்டிருக்காரு அதை. அப்போ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. இப்போ இந்தியாவை பற்றி பெருமிதங்களையும் சொல்றாரு. இந்தியா உண்மையில் ஒரு உன்னதமான தேசம். ஐரோப்பாவிற்கு வந்த பல மொழிகள் அதற்கான தாய் மொழி எங்கன்னா இந்தியாவிலிருந்து தான் வந்தது. ஐரோப்பாவுக்கு வந்த பல மதங்கள் மத கருத்துகள் அது எல்லாவற்றிற்கும் தாய் மதம் எங்கன்னா இந்தியாவிலிருந்து தான் வந்தது. அந்த உணர்வுகள் எல்லாமே இந்தியாவிலிருந்து தான் வந்தது என்று உலகத்தினுடைய ஐரோப்பாவினுடைய தாய் மண்ணே இந்தியா அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்தியர்கள் புத்திசாலிகள், வீரத்தில் சிறந்தவர்கள், இதெல்லாம் பற்றி நிறைய குறிப்பிடுறார். குறிப்பாக தென் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறார். இந்தியா இவர் இன்னைக்கு நேற்று இல்லை, ஏன் அவருக்கு எரிச்சல் வருதுன்னா இதுதான் காரணம். இந்தியாவில் 2 மிக பெரும் பிரச்சனைகள் இருக்குது. தென்னிந்தியர்கள் எப்பயுமே அறிவாளிகள், இது மார்க்ஸ் சொன்னதுங்க, அது அவருக்கு உறுத்திருக்கலாம். அதான் சொல்றாரு, ஆரிய திராவிடர் பிரிவினை ஐரோப்பியாவினுடைய ஒரு பிலாசபி அப்படின்றது சொல்றாரு. இல்லை, அதுக்கான நிறைய அவர் சான்றே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. இதே ஜீன் ஆய்வில் மிக தெளிவாக உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் ஒரு ஜீன் ஆய்வு பகுப்பாய்வு மையத்தில் பண்ணதில்
இன்னைக்கும் உயர் சாதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஐரோப்பிய வகைப்பட்ட ஹப்னு சொல்கிறாங்க, அந்த வகைப்பட்ட ஜீன் அதிகமாக இருக்குது. ஆனால் அதே தாழ்ந்த ஜாதிகளில் உள்ளவங்கள்ட்ட அந்த ஜீன் இல்லை. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்பே சாதி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. உயர் ஜாதியாக இருக்கிறவங்களாம் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆரியருங்கிற வார்த்தையை ஈரானியர்கள் அப்படி தான் ஆரியர்கள் வந்திருக்கு. ஈரான்லேருந்து தான் ஒரு பகுதி ஐரோப்பாவுக்கு போயிருக்கான், ஒரு பகுதி இந்தியாவுக்கு வந்திருக்கான், கைபர் போலன் கணவாய் வழியாக. அதற்கான ஆதாரங்கள் ரிக்கு வேதத்தில், சாம அதர்வன வேதங்களில் தெளிவாக வந்திருக்கு. அந்த காட்சிப்படுத்தப்பட்ட இடங்கள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த பகுதியாக இருக்கும், ஈரானிய பகுதியாக இருக்கும். அங்கேருந்து வந்த நடைப்பயணமாக குதிரையில் வந்த அந்த விஷயங்களாகத்தான் இருக்குமே தவிர இந்திய பகுதிகளை பற்றி இருக்காது. அப்போ அது தெளிவாக இருக்கிறது. எனவே ஆர்.என். ரவி அதை வேண்டுமென்றே மறைத்து விட்டு அதை பேசுகிறாரு, அதுதான் உண்மை. அப்போ டெக்கான்னு சொல்கிறார். டெக்கான்னா தென்னகம். இங்கே 5 மொழி இருக்குது. அதில் மிகவும் பழமையான ஆட்சி மொழிகளுக்கெல்லாம் ஆட்சி மொழி எதுனா தமிழ்னு சொல்கிறார். தமிழை பற்றியே ஆமாம், தமிழ் தான் மிக உயர்ந்த பழமையான மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அப்படின்னு அவர் சொல்கிறார். பாராட்டியிருக்கார். பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை, சோழருடைய தலைநகரம் காஞ்சிபுரம், இதெல்லாம் சொல்கிறார். 1807 வேலூரில் நடந்த புரட்சி, அது 1857க்கு முன்பே நடந்த புரட்சி, அதை பற்றி குறிப்பிடுகிறார். எங்கிருந்து? லண்டன்ல இருந்து தலைமறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற, இன்னும் சொல்ல போனால் ஒரு அகதி ஏதிலி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மார்க்ஸ், இங்கே நடக்கிற திப்பு சுல்தானுடைய புதல்வர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த சிறை தகர்ப்பு நிகழ்ச்சி இருக்குல்ல, வேலூர் கோட்டை எழுச்சி, அதை பற்றி அவர் சொல்கிறார். ஆனால் திப்புவை பற்றி இவர்கள் இன்னைக்கு என்னமான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப டேரிங்காக இருக்குது. எனவே உண்மை சுடும். எனவே ஆர்.என். ரவியை சுட்டதில் ஒன்றும் வியப்பில்லை. டிடி கோசாம்பி மாபெரும் ஞானி. இன்னைக்கு இந்திய வரலாற்றை, அது பண்டைய அவருடைய புத்தகங்கள், பல புத்தகங்கள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இன்னும் மார்க்ஸை பற்றி, இந்தியா பற்றி மார்க்ஸ்னு ஒரு நூலே கொண்டு வந்திருக்கோம். 500 ரூபாய், 496 ரூபாய் நினைக்கிறேன். நம்ம NCBHலேயே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் வேணாலும் வாங்கி படிக்கலாம். ஏராளமான தகவல் இருக்குது. பசுவை வணங்கக்கூடியவர்கள், குரங்கை வழிபடக்கூடியவர்கள் எப்படி எல்லாம் இந்தியர்கள் இருந்திருக்கிறாங்க, விலங்குகளோடு வாழ்க்கை முறையில் எப்படி விலங்கையே தெய்வமாக்குனாங்க, இதெல்லாம் அவர் கேள்வி கேட்கிறார். இந்த சாதி முறை எப்படியெல்லாம் பிணைந்து இருக்கிறது, இதெல்லாம் கேள்வி கேட்கிறார். இப்படி மூடத்தனங்களை எதிர்த்து பல விஷயங்களை அங்கிருந்தே அதை உட்கரைத்து இப்படிப்பட்ட ஒரு தேசம் எப்படி அடிமையாக இல்லாமல் இருக்கும் என்று கேட்கிறார். இப்போ உண்மை என்ன தெரியுமா? அதான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு உதாரணம் என்னென்னா, இந்தியா அடிமைப்பட்டதுக்கே காரணம் சாதி முறை தான். யார் படை வீரனாக இருக்கலாம் அரசருக்கு? சத்திரிய மட்டும்தான். இந்தியாவில் சத்திரியர்கள் 1% இருப்பானா? நீங்கள் சத்திரிய பட்டம் போட்டுக்கிற சாதியை பற்றி நான் கேட்கல, சத்திரியர்களாக இருக்கிற சாதிகளை சொல்கிறேன். அது தமிழ்நாட்டிலே 10 சாதி சொல்லுது. சூத்திரர்களே தங்களை சத்திரியர்களாக பட்டம் மாற்றிக்கொள்கிறார்கள், அது வேறு இல்லை. அப்போ இவன் தான் போரிடலாம், இவன் தான் ஆளலாம், இவன் தான் ஆசிரியனாக இருக்கலாம்னு சாதிக்கு ஒரு தொழில் பிரிவினை மூலம் வந்தது காரணத்தால் தான் இந்த நாடு அடிமையானது. அதான் மார்க்ஸ் சொல்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, வரலாற்று ஆய்வறிஞர்கள் 2 கப்பலில் தான் வெள்ளைக்காரன் வந்தான், கிழக்கிந்திய கம்பெனி. ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிச்சிருந்தா கூட விரட்டி விட்டுருக்கலாம். ஏன் அவர்களை ஒன்றிணைய மறுத்ததுன்னா, இதை யார் பண்ணுவான்? இது சத்திரியர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நாட்டின் இப்பயும் கேட்குறேன், நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு படையையும் சத்திரியர்கள் வச்சு நடத்துனீங்கன்னா இந்தியா என்னைக்கே எதிரிகளால் தூக்கி எறியப்பட்டிருக்கும். இப்பயும் சொல்கிறேன், எல்லா ஜாதி மக்களும், எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் அங்கே தங்களுடைய வீரார்ந்த பங்களிப்பை நம்முடைய படைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எல்லை பாதுகாப்பு படையாக இருக்கலாம், அல்லது தரைப்படையாக இருக்கலாம், விமானப்படையாக இருக்கலாம், அல்லது கப்பல் படையாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் இருக்கிறார்கள். அதன் விளைவு தான் திறமையின் அடிப்படையில் அவங்க வர்றாங்க. போர் பயிற்சியின் மூலம் அவங்க உருவாகிருக்காங்க. இதெல்லாம் இல்லை, எனவே அடிமைப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மார்க்ஸுடைய கூற்று அது உண்மையா இல்லையா? எனவே தான் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வார்த்தையை அழகாக சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை, ஆல் எகெயின்ஸ்ட் ஆல். இந்த சாதி முறை என்னத்தை கொண்டு வந்திருக்குன்னா, எல்லோரையும் எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் உட்சாதி பிரிவினை இருக்குது பார்த்தீங்களா? இவன் அவனை ஏற்றுக்க மாட்டான், அவன் இவனை ஏற்றுக்க மாட்டான், இவன் எல்லாரையும் சேர்த்து இன்னொருத்தன் அவனுக்கு கீழே உள்ளவன் ஏற்றுக்க மாட்டான், அவனுக்கு கீழே உள்ளவன் அவனை ஏற்றுக்க மாட்டான். இப்படி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறான்ல, இப்படியே அந்த பிரமிடை போட்டிங்கன்னா தெரியும். எனவே இந்த சாதி முறை ஆல் எகெயின்ஸ்ட் ஆல் என்கிற வார்த்தையில் அவர் சுட்டுகிறார். எல்லோரையும் எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இந்த சாதி முறை என்பது இருக்கிறது. இது இப்படிப்பட்ட ஒரு தேசம் எப்படி அடிமையாகாமல் இருக்கும்? அப்படி இருந்தால் அது ஆச்சரியமே என்று அவர் வினவுகிறார்.
இதெல்லாம் எவ்வளோ துல்லியமான வரையறுப்புகள் நடந்ததா இல்லையா? எனவே மார்க்ஸுங்கிறது ஒரு தனி மனித உணர்வின் அடிப்படையில் அவருடைய அறிவை மட்டும் பார்க்கல, அவருடைய பகுப்பாய்வு முறை, அது ஒரு மெத்தடாலஜி. மார்க்ஸ் மரித்து போனார், இன்றைக்கும் பல மார்க்சியர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சி போக்குகளையும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தி இன்றைக்கு இருக்கிற எல்லாவற்றிற்குமான விளக்கங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எந்த துறை இருந்தாலும், எக்கனாமிக்ஸ், இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் பொருளியல் ரீதியான பங்களிப்பு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மார்க்சியர்களுக்கு தான் அதிகம். அப்போ எல்லாவற்றிலும் அது வருகிறது. எனவே எல்லாவற்றிலையும் அவற்றை துல்லியமாக பார்க்கிற ஒரு சமூக பார்வையை அறிவியல் பூர்வமாக கற்றுத்தரக்கூடிய ஒருவராகத்தான் இருந்தார். அந்த முறைமை தான் மார்க்சிய முறை என்று சொல்கிறோம். அதில் டிடி கோசாம்பி இந்தியாவில் தலையாய பாத்திரத்தை வகித்தவர். பண்டைய இந்தியாவினுடைய பெருமைகள்னு சொல்கிற போது டிடி கோசாம்பி சொல்கிறாரு, அது புத்த மதத்தினுடைய வளர்ச்சியோடு முடிந்து விட்டது. புத்த மதம் என்னைக்கு அழிஞ்சிச்சு அன்றைக்கி முடிஞ்சு வச்சுட்டு தெரிஞ்சு வேண்டாமா ஆர்.என். ரவி? புத்த மதத்தினுடைய சாதனைகள் பற்றி சொல்கிறாரு. அதுதான் முத எஜுகேஷன் ஃபார் ஆல், அனைவருக்கும் கல்வி தந்தது. நீ என்ன எஜுகேஷன் ஃபார் ஹையர் காஸ்ட், அதான் மனு தர்மம். சமூக சட்டங்களே ஒவ்வொரு சாதிக்கும் எவன் கற்கலாம் எவன் கற்கக்கூடாது, எவன் உழைக்க வேண்டும் எவன் அடிமை சேவகம் செய்ய வேண்டும், வேலை செய்யணும், இதெல்லாம் விதிக்கப்பட்டது பிறவியின் அடிப்படையில். அதற்கு எதிராக கிளர்ந்தெழுந்த மதங்கள் தான், அவர்ண மதங்கள் தான் பௌத்தமும் சமணம். அந்த பௌத்தம் கோலோச்சி இருந்த போது தான் இந்தியாவில் அசோகர் கல்வெட்டாக இருக்கலாம், எல்லாமே ஆய்வுகளில் இருக்குது, எல்லாவற்றிலுமே ஆய்வுகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான மதச்சார்பின்மை என்பதே அசோகர் காலத்திலேருந்து வருதுன்னு சொல்கிறார். இந்தியாவுடைய மதச்சார்பின்மை இந்திய விடுதலை போராட்டத்தில் இல்லை, அசோகர் காலத்திலிருந்து வந்தது. எல்லா மதங்களையும் சமமாக பார்க்கிற பார்வை அப்படின்னு சொல்றாரு. இல்ல இப்ப இந்த ஆய்வு செய்த டிடி கோசாம்பியை தான் மார்க்ஸுக்கு எதிராக அவர் நிப்பாட்டுறாரு. இல்ல மார்க்ஸ், அதாவது டிடி கோசாம்பி மார்க்ஸ் மிக உன்னதமான இடத்தில் வைத்தவர். அவருடைய வழிமுறையில் தான் இந்தியாவை ஆய்வுக்கு உட்படுத்தியவர். அவர் இந்திய வரலாற்றை, வேதங்களை, இந்தியாவுடைய எல்லாவற்றையும் அவர் ஆய்வுக்கு உட்படுத்தினார். அந்த அடிப்படையில் தான் அவர் பார்த்தார். மார்க்ஸ் அவர் எங்கேயுமே விமர்சனம் செய்யலை. கருத்து வேறுபாடு வரலாம், சில விஷயங்கள் கூட மார்க்ஸ் தெரியாமல் இருக்கலாம், அதை சொல்லியிருக்கலாம். அதை வச்சு அவர் மார்க்சியர்னு சொல்ல முடியும், மார்க்ஸ் எதிரின்னு சொல்ல முடியுமா? தன்னை மார்க்சியவாதி என்று சொல்லி கொண்டவர் அவர். எனவே டிடி ஏன் சார் ராகுல் சாங்கிருத்தியாயனை விட்டார்? 35 மொழிகள் தெரிந்த ராகுல்ஜி, அவர் தான் வால்கா முதல் கங்கை வரை இந்து தத்துவியல், இஸ்லாத்திய தத்துவியல், கிரேக்க தத்துவியல், ஐரோப்பிய தத்துவியல், விஞ்ஞான லோகாயவாதம், வேதங்கள் சொல்லப்பட்ட குருட்டுத்தனங்கள் அத்தனையும் போட்டு உடைத்ததில் மிக முக்கிய பங்காற்றியவர் அவர். பொது உடைமைதான் என்ன என்கிற ஒரு சிறு நூலையும் எழுதியிருக்கிறாரு. அவருடைய மாபெரும் பிறப்பிடம் எதுனா இன்னைக்கு பீகார், இவர் ஊர் தான். ஏன் அவரை விட்டாருன்னு எனக்கு தெரியல. ஹஜாரிபாக் சிறையில் 10 ஆண்டு காலம் வாழ்ந்தவர் அவர். முதல்ல பிராமண சங்கத்தில் தன்னை உறுப்பினராக சேர்த்து கொண்டு ஆரிய சமாஜில் ஈடுபட்டு, இல்லை இந்த சாதி சங்கம் சரியில்லை, இது வேதங்களையெல்லாம் கற்று உணர்ந்தவர். அவருக்கு 35 மொழி தெரியும், 35 மொழி தெரியும், எல்லா மொழியும். இன்னும் சொல்ல போனால் திபேத்திய மொழியை கற்றுக்கொண்டு புத்த சுவடிகளை எல்லாம் தேடி போனவர் அவர். அப்படி போகிறப்போ தான் உயிராக நேசித்த நாய் உழுந்து செத்து போயிடுது மலை அடிவாரத்தில். அதுக்காக ஒரு சமஸ்கிருத பாடல் எழுதியிருக்காரு. அது நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பாடுகிற யுகே யுகேன்னு முடியும்ல, அதை ஒத்த பாடல். அது அதே மாதிரி இருக்கும். அவர் தூங்குற போது கூட புலம்புறப்போ பல மொழியில் புலம்புவார்னு அவருடைய நண்பர்கள்லாம் கிண்டல் அடிப்பாங்க. அப்படி பாண்டியத்தையும் பெற்றவர். அவரை எப்படி மறந்து போனார் ஆர்.என். ரவின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. குறிப்பாக இந்த வலதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் மார்க்சியத்தை அந்த பொருளாதார ரீதியாக சில எதிர்ப்புகள் தெரிவிப்பாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கார்ல் மார்க்ஸ் எதிர்க்கிறதுக்கான காரணம் அவர்களுடைய மூல சித்தாந்தத்தை எதிர்த்தது தான் ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். நிச்சயமா சனாதானத்தை எதிர்த்தது, சாதி முறைக்கு எதிராக நின்றது, சமத்துவத்தை பேசியது. ஏன் இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்க? அது ஒரு சமத்துவத்தை பேசக்கூடிய மதம், அதுதான் காரணம். சாதி முறைகளுக்கு எதிரான மதம். அந்த மதத்துக்குள்ள சாதி இருக்கலாம், அது உள்ள இருக்கலாம், அதெல்லாம் இந்தியாவில் பல கழிசடைகள் உள்ள நுழையுது. கிறிஸ்துவ மதத்தில் நுழைஞ்சிருக்கு, 1-2 நுழைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த மதம் கோர் பிரின்சிபலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சமத்துவத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த சமத்துவ கருத்துக்கள் எங்கிருந்து வந்தாலும் அது யாருக்கு எதிரானது என்று அவர்கள் கருதுகிறார்கள் என்றால் தங்களுக்கு எதிரானது, தங்களுடைய ஆதிக்கத்துக்கு எதிரானது. தங்களுடைய ஆதிக்கத்தை பாதிக்க வைக்கும் எதற்கும் இடமில்லை. அவற்றையெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அடித்து வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அல்லது அவதூறு பரப்பி அதை வீழ்த்துன்னு நினைக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான்
ஆர்.என். ரவியினுடைய இந்த புலம்பல், பேட்டி, பிதற்றல் இவை அனைத்தும். நிச்சயமா தொடர் மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.